சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார் இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல, சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல, கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல, வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை, அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் கிரிக்கெட் என்மெண்ட் வித் பரத் அண்ட் ஹரிஷ். என்னடா வழக்கமா அவன் தானே பேசுவான், இவன் ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்களா? ஹரிஷ் இன்னைக்கு பேச மாட்டானா, வந்து மௌன விரதமாமா. அது எப்போ இருந்து 7:32 இருந்து அவன் மௌன விரதம். அந்த ரோஹித் சர்மா 4வது பால் ரெக்கார்ட் பண்ணாரு பாத்தீங்களா? அப்ப இருந்து தலைவன் பேசவே இல்லை ஒரு வார்த்தை கூட. இப்பதான் பேச வந்தான். சொல்லு என்ன மச்சான், கேட்கல. அது ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து அசம்பாவிதம் நடந்துருச்சு. அந்த அசம்பாவிதத்துல இருந்து மீண்டு வர முடியலனால, அதாவது ஒரு பியூர் ஒன் சைடட் மேட்ச். வழக்கம் போல சிஎஸ்கே அந்த ஒன் சைடட் மேட்ச் வந்து எங்க எத்தனை ஆரம்பிச்சாங்க அப்படின்றது பார்த்தோம். அதாவது கைஸ், நான் வந்து இப்போ ஒரு பிக்சர் போட்டு காட்டுறேன். இந்த பிக்சர்ல வந்து ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன் இந்த மேட்ச் ஒன் சைடா போச்சு அப்படின்றத நீங்க பாப்பீங்க. சரிங்களா? அந்த பிக்சர் இப்போ காட்டுறேன், கவனித்தீரா? அந்த பிபி டேப்லெட் அவனுங்களே போடுறானுங்க ப்ரோ. அவனுங்க அபிஷியல் போஸ்ட்ல இந்த பிபி டேப்லெட் எல்லாம் மென்ஷன் பண்ணி மேட்ச் டே கிட்னு போடுறானுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்காது. அவங்களே முன்கூட்டியே சொல்லிடுறாங்க, இது 19th ஓவர் தான் போகும் கண்ணுங்களா, ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்ட்டு. பட் எஸ், சிஎஸ்கே பிகின்ஸ் தி சீசன் வித் a victory. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஹோல்சமான பெர்ஃபார்மன்ஸ். அந்த பேட்டிங் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிடுவோமே, பட் அதெல்லாம் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் ஆமா சூப்பர், நைஸ் போலிங், நைஸ்ங்க, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு நல்லா போட்டாங்க. அந்த எஸ்பெஷலி அந்த ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்ஸுமே அசத்திட்டாங்க. நூர் அகமதா இருக்கட்டும், உங்க டீம்ல விக்னேஷ் புதூர், சூப்பர், நல்ல ஒரு பிக்கு. தெரிவிக்க விட்டாரு. அவர்லாம் வந்து கேரளா ஸ்டேட் டீமை கூட ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஏதோ லோக்கல் டோர்னமெண்ட்ல வந்து ஸ்கவுட் பண்ணி எடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அதுமே ஸ்கவுட் பண்ணி எடுக்கிறது பெருசு இல்ல, சும்மா எடுத்து டீம்ல 10 ஒரு 15 வச்சுக்கிறது பெருசு இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்சே ஆட விட்டு ஸ்பின்னரா வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனதெல்லாம் அது நல்ல ஒரு கேம்பிள், பேட் ஆஃப். சூப்பரான ஒரு பிக்கு. நிறைய சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, சும்மா டக்குன்னு அது மட்டும் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி பிளேயர்ஸ் வாட்ச் அவுட் ஃபார்லயுமே விக்னேஷ் புதூர் பத்தி லைட்டா சொல்லியிருந்தோம், பட் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணல. அவர் வந்து கேபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணாரு, கேரளா பிரீமியர் லீக்ல 4 மேட்ச் 5 மேட்ச் தான் ஆடினாரு. 5 மேட்சுமே அடி வாங்கினாரு பயங்கரமா. அவர் பெருசாலாம் போடல, ஆனா அவர் ஆக்ஷன் வந்து யூனிக்கா இருந்துச்சு. நூர் அகமத் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவரை வந்து ட்ரையலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ட்ரையல்ல வந்து he got impressed. ஏன்னா அவர் வந்து ஐ திங்க் நமந்தீரா யாரும் தெரியல, எனக்கு எக்ஸாக்ட் அந்த பேட்டர் தெரியல, பட் ஏதோ ஒரு சீனியர் மும்பை பேட்டரை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு போல ஃபர்ஸ்ட் பால்லே. அதுல வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு, நீ வா நான் உனக்கு ஆப்ஷன்ல எடுக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களும் ஹைதராபாத், சன்ரைஸ் ஹைதராபாத் 2 பேருமே வந்து ட்ரையலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பட் இவென்ச்சுவலி மும்பை ஒன் இன் தி ஆப்ஷன் பிட். சூப்பரான ஒரு பை. அந்த ஹரிஷ் சொன்ன மாதிரி எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல, கொடுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே 4 டெபியூட்டன் பண்றதெல்லாம் வந்து சான்ஸே இல்ல. நீங்க ரிக்கில்டனுக்கு டெபியூ பண்றாங்க, ராபின் மின்ஸ், சத்யநாராயண ராஜு, அப்புறம் வந்து விக்னேஷ் புதூர் இம்பாக்ட் பிளேயரா வந்து 4 டெபியூ. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு வின் தான் மும்பைக்கு. அவங்க எப்படியும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க. 2012 கடைசியா ஜெயிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது மக்களே இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 14 ஓவர் வந்து ஸ்பின் போட்டிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஒரு கட்டத்துல வந்து கிரவுண்ட் பாய் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவன் ஏதாவது பவுலிங் ஸ்பின் மாதிரி போட்டுட்டு இருந்தா போட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பால குத்து போட வச்சிருப்பானுங்க போல. அந்த மாதிரி ஸ்பின்னர் எக்கடா ஸ்பின்னர் போனா நமந்தீரா அவ போடுவியா, போட்டிருக்கேன் டீடெயில்ஸ்ல, வா ஸ்பின் போடுவியா, வா நீ போடுறியா நான் போடவாடா அப்படின்ற ஸ்கை. ஏன்னா ஸ்கை ஆல்ரெடி போட்டார்ல இந்தியா பங்களாதேஷ். ஒரு சின்ன நேர் விருப்பம் இதுல வந்து ரோஹித் சர்மா வந்து கூட்டிட்டு வந்து ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா அவர்தான் இம்பாக்ட் சபா அமுச்சு விட்டாங்களே, நமந்தீர்ல கூட்டு வந்து இது இப்போ கோலி போட்டியில அப்ப அண்ணனை வந்து இம்பாக்ட் சபா ஆட வைக்காம இந்த மாதிரி ஸ்பின் தான் போட போறோம்னு தெரிஞ்சுரா அண்ணன் ஆட வச்சிருக்கலாம்ல. அண்ணனுக்கு 2 ஓவர் கொடுத்திருந்தா நாங்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா போயிருப்போம்ல. ஆமா, எப்படி எங்க அண்ணனுக்கு 2 பால் கொடுத்த மாதிரி உங்க ஆளுக்கு 2 ஓவரா? நல்லா இருக்குடா டே. இதுல காமெடி என்னன்னா, இந்த 10,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு போனதான் இப்போ தலை அந்த 2 பாலே எங்களுக்கு போதும், நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு விட்டோம். இல்ல நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தனா, தலைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ஒரு விஷயம், அந்த ஸ்டெம்பிங். பேசியே ஆகணும், நீ என்ன வேணா சிரிச்சுக்கோ, ஆனா செம்மையான ஸ்டெம்பிங். என்ன இந்த வயசுலயே ஃபாஸ்ட் ஓகே, ஸ்டெம்பிங் அக்செப்டபிள் பா, சூப்பரான ஸ்டெம்பிங். சூப்பர் ஸ்டெம்பிங். அது வந்து ரொம்ப லைக் ஆக்ஷன் ரீப்ளே காட்டுறாங்க, இப்படி பால் வந்து டக்குன்னு ஸ்டெப்ல அடிக்கிறது வந்து அது ஆக்ஷன் ரீப்ளே கூட. நீ இது பாத்தியா, லைவ் ஃபுட்டேஜ் பாத்தியா? ஒருத்தங்க ஸ்டேடியம்ல ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்க. அது அந்த சைடு ஆங்கிள்ல பாக்குறப்போ போல்ட் மாதிரி தான் இருக்கு. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் a second அந்த லைட்னிங் குயிக் கேன்ஸ்லாம் இப்போ இந்த வயசுல இருக்குது. ரொம்ப குயிக், அந்த எஜிலிட்டி இன்னுமே இருக்கு இந்த வயசுல கூட தலைக்கு. ஆமா அது அந்த நூர் அகமது ரியாக்ஷனும் பிரைசஸா இருந்துச்சு. அந்த 4th விக்கெட் எடுத்துட்டு அவர் இந்த தோனியை பார்த்து, நீ எல்லாம் என் கூட இருந்தா எவ்வளவு விக்கெட் எடுத்துருமே தெரியுமா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நேத்தன் எல்லிஸ் அந்த ரிவ்யூமே தோனி சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னாரு, போ அப்படின்ட்டு. மேட்ச் வந்து எஸ்பெஷலா நீங்க வந்து இங்கிலீஷ் கமெண்ட்ரியில பாத்துருந்தீங்கன்னா கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, லைக் ஓடிஐல வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு, ஜெயண்ட் மாதிரி விளையாடிட்டு இருக்காரு நம்ம ரச்சிந்திர ரவீந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா T20ல அவர் ஆவரேஜ் T20 இன்டர்நேஷனல் வந்து 18 தான். ரச்சிந்திர ரவீந்திரா வந்து ஒரு ஓடிஐ சூப்பரா ஆட்டு போயிட்டாரு.
பர்ஃபெக்டான ஒரு இன்னிங்ஸ். மேட்சுக்கு தேவையான கரெக்டான இன்னிங்ஸ். அது ஓடிஐ இன்னிங்ஸா இருந்தா என்ன இன்னிங்ஸா இருந்தா மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ். எனக்கு என்ன தெரியுமா ஆக்சுவலி தோணுச்சு, ரவீந்திராவும் ருத்ராஜ் கேக்கோட அவங்க இன்னிங்ஸ் ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. எப்பவுமே ருத்ராஜ் தான் இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடுவாரு. சென்னையில ருத்ராஜ் கடைசி வரைக்கும் நின்று அடிச்சு கொடுத்தாருன்னா அக்ரெசிவா ஆடுவாரு. அந்த மாதிரி தான் ஆடுனாரு. இல்ல நீ போன சீசன் பாரு, சென்னையில அவங்க இந்த மாதிரி லோ ஸ்கோர்ஸ்ல அவர் 2-3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. 60-70 நாட் அவுட். அந்த மேட்ச் எல்லாம் பார்த்தா இப்படிதான் இருக்கும். ஒரு எண்ட்ல ருத்ராஜ் குடிச்சுப்பாரு, ஆப்போசிட் எண்ட்ல வரவங்க அடிக்க போய் அவுட் ஆவாங்க, இல்ல அடிச்சு தருவாங்க. சரியா? அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இங்க பார்த்தனா ரச்சின் ரவீந்திரா போன தடவை அவரோட சீசன் ஸ்ட்ரைக் 180 170 அது அப்படியே ருத்ராஜ் இந்த எடுத்துக்கிட்டாரு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இந்த இன்டென்ட் தெரிஞ்சது ருத்ராஜ் கிட்ட இருந்து. என்ன சொன்ன பாயிண்ட் கரெக்ட். லைக் வந்து ருத்ராஜ் கேக்குமார் இந்த மாதிரி சேசிங்ன்றப்போ விக்கெட் போச்சுன்னா டக்குன்னு அவர் வந்து பாயதா இருப்பாரு. இன்னைக்கு வந்து பேட்டர் அடிச்சு நல்லா அடிச்சு விட்டாரு. சூப்பரான ஒரு இன்னிங்ஸ். அந்த இன்டென்ட் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து தெரிஞ்சது. 10 போல்ட்ட ஒரு கவர் டிரைவ் அடிப்பார் ஏரி வந்து. ஐ மீன் ஏரின்னு இல்ல, ஒரு ஷிமி டவுன் ட்ராக்னும்ல அந்த மாதிரி லைட்டா வந்து ஒரு கவர் டிரைவ் அடிப்பார். அங்கே தெரிஞ்சது ஓகே பால் வந்து ஸ்விங் ஆல அப்படின்னாலே ருத்ராஜ் கேக்வார் அடிச்சுக்கவே முடியாது. ஒரு பெர்ஃபெக்ட் பிளேயர் ஆஃப் டெக்னிக். ஒரு எப்படி சொல்ற அந்த டெக்ஸ்ட் புக் பிளேயர்னு வாங்கல அந்த மாதிரி அவர் அந்த கவர் டிரைவ் 6 அடிப்பார் பாருங்க வில் ஜாக்ஸ. கிளாஸ் இவரெல்லாம் திரும்ப இவர் இந்தியா டீம் ஆடலன்னு ஆரம்பிச்சா வரணும் வருவீங்க நீ சிஎஸ்கே ஃபேன் அதனால சொல்றீங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே நீங்க நியூட்ரலான ஒரு ஆளா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்லாம் யூ ஷுட் பிளே ஃபார் இந்தியா irrespective ஆஃப் த ஃபார்மேட். யூ ஷுட் பிளே அட்லீஸ்ட் விளையாடணும் அந்த மாதிரி ஒரு பிளேயர். பட் யா குட் நாக் ஃப்ரம் ருத்ராஜ் கேக்வாட். கன்சிஸ்டன்டா ஸ்டெபிலைஸ்டா ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரு ருத்ராஜ் கேக்வாட். அது வந்து சிஎஸ்கே நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அது இந்தியா டீம் ஏன் பார்க்கலன்னு தெரியல. அது விடு, அந்த சைடு நம்ம போக வேணாம். அதாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்ற ஒரு எனக்கு வந்து மைண்ட் ஓடிட்டே இருந்துச்சு. நான் பரத்கிட்ட கூட சொன்னேன் சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரிசல்ட்டும் அதுக்கு சாதகமாக அப்படின்றதால் தாங்கள் வந்து ஒண்ணு நடக்கல. அவன் சொன்னான் சரிங்களா, சிஎஸ்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா சொன்னா. ஆனா இருந்தாலும் வந்து மும்பை நடுல அந்த ஒரு 3-4 விக்கெட் எடுத்தப்போ திடீர்னு போடு அப்படிலாம் வந்து கத்திட்டு கிடந்தா. அது ரூல் அவுட்லாம் ஒன்றும் பண்ணல சரிங்களா. அவன் வந்து முன்கூட்டியே வந்து ஒரு விக்டிம் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டான், ஒரு சேஃப் கார்டு மாதிரி. ஓகே ஒருவேளை தோத்துட்டா இப்படி சொல்லி எஸ்கேப் ஆயிக்கலாம் அப்படின்னு. சரி சொல்லு, இப்போ டிசைட் பண்றது தப்பு தான் ஓகேவா, அது ஓகே. பட் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா வந்தாருன்னா யாரு போவார்னு நினைக்கிறேன் உங்க டீம்ல? அவர்தான் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு அந்த பவுலர் ராஜு சத்யநாராயண. அவரு தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறியா? பட் அவரு போனார்னா உங்க டீம்ல ஆக்சுவலி உனக்கு தெரியுமா இந்த மேட்ச்ல உங்களுக்கு 5 பவுலர் தான் இம்பாக்ட் பிளேயர் சேர்த்து. வில் ஜாக்ஸும் நம்ம தீரும் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்தாங்க. பட் ப்ராப்பர் ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் வந்து 5 பவுலர்ஸ் தான், சத்யநாராயண ராஜு சேர்த்து விக்னேஷ் புதூர் சேர்த்து. அப்படி இருக்கிறப்ப ஹர்திக் பாண்டியா வந்தாருன்னா உங்களுக்கு அதே தானே திரும்ப பிரச்சனையா இருக்கும். அப்போ பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்காதா? எனக்கு தெரிஞ்சு லைக் இல்லைன்னா ராபின் மின்ஸ் வந்து தூக்கலாம். இல்லைன்னா ராபின் மின்ஸ் வந்து பேட்டிங் டெப்த் வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா ராபின் மின்ஸ் எடுத்துட்டு போவாங்க. இல்லைன்னா வந்து அந்த புது பிளேயர் அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ராஜு பாய் வந்து ரீப்ளேஸ் பண்ணி மைட்டி ராஜு இம்பாக்ட். ஆனா உண்மையிலே ஆந்திராக்கு சூப்பரா போட்டாரு. அவர் நல்ல ஒரு டெத் பவுலர் தான், குடுக்கல. ஐ மீன் அது சூரியகுமாரே ஒன்னால பிளேம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. 1 ஓவர் பார்த்தாரு சரியா, அந்த 2 ஷார்ட் பால் ருத்ராஜ் கேக்வாட் சூப்பரா ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் டெத் பவுலிங் அவருக்கு போவும் இல்ல. ஏன்னா தீபக் சாகருக்கே கம்ப்ளீட் பண்ணலன்றப்போ அந்த ரிஸ்க்ல எடுக்க மாட்டாரு. ஸ்பின் ஆகுது பால் ஸ்லோவா இருக்கு கொடுக்கலான்னு கொடுத்திருந்தாரு. பட் பரவாயில்ல 1 மேட்ச்ல டிராப் பண்ணுவாங்களா ராஜுவை. ஆனா இந்த மேட்ச்ல உங்க மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் லைட்டா நடுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்களோ, லைக் அந்த டெசிஷன் மேக்கிங். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மின்ஸை வந்து அந்த விக்கெட் சூரியகுமார் விக்கெட் போனவொன்னு அமிச்சது ஒரு பெரிய நெகட்டிவா நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு 100 ரன் போட்டுட்டு இருக்காரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன், பால் கோயிங் அவே ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டர். ஆல்ரெடி திலக் வர்மா இருக்காரு அப்படின்றப்போ நமந்தீர் கொஞ்சம் பெட்டரா ஒரு டாப் ஆர்டர் பிளேயர், கொஞ்சம் கிளாஸியா ரைட் ஹேண்டர் வேற. சோ மேபி அவரை கொஞ்சம் இறக்கி விட்டு ராபின் மின்ஸ் குட் அட் டெத் ஓவர்ஸ் தான். அந்த கடைசி 3 ஓவர்ல மின்ஸ் வந்திருந்தா மேபி அவர் எப்பயும் கொடுக்குற ஒரு இம்பாக்ட் கொடுத்துருப்பாருன்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப திணறினாரு மின்ஸ். அவர் அந்த பால ரீடும் பண்ணல. நடுவில் ரன்ஸ் வரல, மொமெண்டம் மாத்துறதுக்காக ராபின் மின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 8 பாலுக்குள்ள வந்து அந்த இன்டென்ட் வந்து கரெக்டா தான் இருந்துச்சு. அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவர் ஆட அந்த இன்டென்ட் தெரிஞ்சு அந்த ஷாட்டுக்கு அவர் போனது. போன பால் மிஸ் பண்ணியுமே அடுத்த பால் வந்து அதே ஷாட்டுக்கு போனாரு. நான் அடிக்க தான் வந்திருக்கேன், நான் அடிக்க தான் போவேன்ற மாதிரி அவர் ரோல். அதான் ப்ராபபிலி அதான். பட் மேனேஜ்மெண்ட் சைட்ல அது ஒரு மிஸ்டேக்கா நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அது ராபின் மின்ஸ் நான் டொமஸ்டிக்ல வந்து ஒரு ஃபினிஷரா பாத்திருக்கேன். சீமர்ஸா போட்டு பொழந்து எடுப்பாரு நான் பாத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அட்டாக்கிங் தான் வேணும், நம்ம வந்து அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தான். அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணி ஆடுற பிளேயர் தான் இவர். வந்து எக்ஸ்ப்ளோசிவ் இல்ல, நடுவுல வந்து கொஞ்சம் ரன்ஸ் வந்து மாத்தி விடணும், ரன் ரேட் ஏத்தி விடணும்ன்றதுக்காக மேபி அமைச்சிருக்கலான்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு தான் அமைச்சிருக்காங்க கன்ஃபார்மா. பட் அது ஒரு மிஸ்டேக்கா நான் பார்த்தேன். மேபி அது இட் டிட் ஒர்க் அவுட்னால நான் மிஸ்டேக்கா சொல்றேன்னு தெரியல. ஒருவேளை ஒரு 3-4 6 அடிச்சு அவுட் இருந்தாருன்னா வேற மாதிரி பேசி இருந்திருக்கும். பட் ப்ராபபிலி எனக்கு அந்த இடத்துல மின்ஸ் அவுட் ஆனதுனால ஃபினிஷிங் உங்களுக்கு ஆள் இல்லையோ. தீபக் சாகர்லாம் ஒரு ஃபினிஷரா ஃபார்ம் ஆயிட்டார் திடீர்னு டவுன்ல. அவரை பத்தி சொல்லியே ஆகணும். தீபக் சாகர் தான்ப்பா the man in blue now. முன்னாடி சிஎஸ்கே எல்டோ, இப்போ வந்து எங்களுக்கு வந்து காப்பாத்தி கொடுத்திருக்காரு மேட்ச. காப்பாத்திலாம் கொடுக்கல, அது வந்து டீசென்ட்டா ஆக்கி விட்டுருக்காரு மேட்ச.
அது பவுலிங்லயே ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அந்த திருப்பதி விக்கெட்ல எடுத்து சூப்பரா பவுலிங் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைங்க. 4 டெபியூட்டன்ட் ஆட வச்சாங்க, ஒரு ரிஸ்க் தான், பட் வேற வழி இல்ல. ஹர்திக் பாண்டியா நெக்ஸ்ட் மேட்ச் வந்துருவாரு. எனக்கு அண்ணன் விக்கெட் போனோடனே மூச்சு தொங்க போயிடுச்சு. அதுதான் அவ்வளவுதான் நாசமா போச்சுன்ற மாதிரி எனக்கு மைண்டே அப்செட் ஆயிடுச்சு. அது ஆமாண்டா, அந்த விக்கெட் பத்தி பேசி அவனு சூப்பர் பிளான் ருத்ராஜ் கேக்வாட். மிட் விக்கெட் கரெக்டா வச்சு அந்த பால் போட்டாரு. நீ ஆக்சுவலி சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்சஸ் பாக்குறப்போ இந்த இங்கிலீஷ் கமெண்ட்ரின்னு சொன்னல, இது நீ நோட் பண்ணியான்னு தெரியல. ஏதோ ஒரு மேட்ச் ஐ திங்க் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா நினைக்கிறேன், ஸ்பென்சர் ஜான்சன் போடுவார்னு நினைக்கிறேன். அப்போ ரவி சாஸ்திரி கமெண்ட்ல சொல்லுவாரு, have a mid wicket and bowl on the patch to Rohit Sharma, he'll try to flick on you, there's a lot of chances that he'll give you the catch அப்படினு. ஓகேவா, நீ ஏன்னா மிட் விக்கெட்ல ஒரு ஃபீல்டர் வச்சுட்டு ரோஹித்துக்கு பேட்ல போடுறனா அவர் அந்த ஃபிளிக் வந்து ஒரு கீழ தான் அடிக்க மாட்டாரு, அடிச்சா அவர் மேல தான் அடிப்பாரு. ஏன்னா அவர் அவ்வளவு கான்ஃபிடண்டா இருப்பாரு அந்த ஷாட்ல, ஃபிளிக்லயும் சரி புல் ஷாட்லயும் சரி. அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரவி சாஸ்திரி அடிக்கடி சொல்லுவாரு. சிஎஸ்கே அதை பண்ணாங்க அண்ட் சூப்பரான ஒரு பிளான்னே சொல்லலாம். கரெக்டா ஃபீல்டர் வச்சு தான் கரெக்டா போச்சு. நல்ல ஒரு பிளான், நல்ல எக்ஸிகியூஷன். அண்ட் கலீல் அகமத் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ண அவர்கிட்ட இருந்து இந்த ஆக்ஷன்ல எடுக்கிறப்ப எக்கச்சக்க பேர் கழுவி ஊத்துனாங்க, இவன் யாரா எடுப்பீங்க 4 கோடிக்கு அப்படின்ட்டு. பட் நான் ஸ்டார்டிங்ல இருந்து அடிச்சு சொல்லிட்டு இருந்தேன், ஒரு நல்ல போலர்டா, பவர் பிளேல ஸ்விங் பண்ணுவாரு, டெத் ஓவர்ஸ்லயுமே டெல்லி பிட்ச்ல சூப்பரா போட்டாரா அவர். நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். அவரும் முகேஷ் குமார் ஒரு டீசென்ட்டா தான் போடுவாரு கலீல் அகமது அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லாவே போட்டாரு. நல்ல ஸ்டார்ட். அதான் நம்ம ஆக்சுவலி இந்த ஒரு மேட்சை வச்சு இந்த சில்ரே சதர வர மொமெண்ட் இருக்கக்கூடாது, 1 மேட்ச் முடிஞ்ச உடனே மும்பை மோக்கலா அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே சாம்பியன் சைட், ஐபிஎல் ஜஸ்ட் பிகன். எல்லாமே அவங்க காம்பினேஷன் இப்பதான் மெகா ஆக்ஷன்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க காம்பினேஷன் இப்பதான் செட் பண்ணுவாங்க. காம்பினேஷன் பேசும்போது அடுத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் போயிடலாம். பக்காவா இருக்கு, பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே. பேட்டிங்ல வந்து கொஞ்சம் தத்தி தடு மாதிரி திக்கு திசை மாதிரி போன மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு. மேட்ச் ஸ்டார்ட் இது செகண்ட் ஆஃப் போனோடனே கன்ஃபார்மா சொல்லிட்டேன், இந்த டார்கெட்டே நீங்க வந்து 20 ஓவர்லாம் முடிப்பீங்கடா அப்படின்னு நான் சொல்றேன். கரெக்டா அதே மாதிரி 20 ஓவர்லாம் முடிஞ்சிச்சு. அதுவும் அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம்டா நான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல நான் எதிர்பார்த்தேன், எப்பவுமே நீ சிஎஸ்கே மும்பைன்னு பார்க்கும்போது எப்பவுமே இந்த 200 300 போகாது. ஓகேவா, ஒரு மேட்ச் அந்த 200+ போலால் ஜெயிச்சு கொடுத்தாரு. மத்தபடி பார்த்தா எப்பவுமே இந்த ஒரு 140 150 இதுதான் டார்கெட். எப்பயும் கடைசி வரைக்கும் போகும். அந்த மாதிரி தான் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அந்த ருத்ராஜ் கேக்வாட் கொடுத்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் 15 ஓவர்ஸ் 16 ஓவர்ஸ் நான் எதிர்பார்த்தேன். வரிசையா அந்த விக்னேஷ் புதூர் ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அண்ட் நிறைய பிரெயின்லெஸ் ஷாட்ஸ்னே சொல்லலாம், எஸ்பெஷலி தீபக் கூட ஷாட்ஸ்லாம். ஏன்னா அந்த ஓவர்ல ரச்சின் ஒரு 6 அடிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் எதுக்கு தீபக் கூட எதுக்கு வந்தாரு எதுக்கு போனாருன்னே தெரியல. வந்தார் சென்றார் சாம் கரன். பட் யா, ஐ மீன் நெக்ஸ்ட் மேட்ச்ல அகைன் டூ early டு சே, பட் எனக்கு ஏதோ ஜேமி ஓட்டன் ஆடினா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா சாம் கரன் பவுலிங்ல இம்பாக்ட் இல்லை, ஒரு ஓவர் தான் போட்டாரு அப்படின்றப்போ அந்த ரோல அஸ்வின் மேபி கொஞ்சம் பண்ணிருக்கலாம். ஒரு 3 down 4 down தான் வருவாருன்னா அஸ்வினை கொஞ்சம் டாப்ல இறக்கி விட்டுட்டு அவர் நல்லா ஆடி இருப்பாரு அந்த இடத்துல. ராஜஸ்தான் ராயல்ஸ்லயுமே பார்த்தோமே, நல்ல ஒரு இது எப்பெல்லாம் ப்ரோமோட் பண்றாரோ அப்பெல்லாம் வந்து ஒரு 2 6 3 6 அடிச்சு அவுட் ஆகும். விக்கெட் கொலாப்ஸ் வரப்போ அஸ்வினை தூக்கி போட்டு வேண்டியதான். அப்புறம் ரிட்டர் அவுட் ஆயிடுவாரு ஒரு பாட்டு. நல்ல கேம் தெரிஞ்ச மனுஷன் அவர்லாம். அந்த மாதிரி மேபி அது கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டா ஜேமி ஓட்டன் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், ஒரு பினிஷரா ஒரு யூஸ் ஆவாருன்னு நினைக்கிறேன். தெரியல இவங்க எப்படியும் சாம் கரன்லாம் உட்கார வைக்கிற டீம் மாதிரி தெரியல. பினிஷர் இருக்காரு, டோனி இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, பினிஷர்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு உங்க டீம். ஜடேஜா சூப்பர் நாக்பா, 19 பால்ஸ் எடுத்துட்டாரு. எப்பவுமே குட் ஃபினிஷர் ஃபார் சிஎஸ்கே. ஆமா, நல்லா நல்லா இன்னைக்கும் சூப்பரா ஆடினாரு அவரு. அந்த அந்த நாக் மட்டும் இல்லன்னு வெச்சுக்கோங்க, முடிஞ்சிருக்கும் கதை. உண்மையிலேயே அந்த ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு செத்து போன மேட்ச்ங்க. இது போய் ஸ்டேடியத்துல பார்த்தவங்க தான் அப்செட்னு நினைக்கிறேன் நான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஓகே, ஓரளவுக்கு ஒரு ஜெர்மனியோட ஃபேன்ஸா இருந்தா ஓகே. டோனிக்காகவே மேட்ச் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்களுக்கு ஒரு ஏமாற்றம். லைட்டா ஒரு ஆடுதல் என்னன்னா அந்த ஸ்டம்பிங், அது வந்து இன்னைக்கு ஜூம் பண்ணி போட்டு நைட்டு இது 10 ரூபானுங்க பாத்துட்டு. அதாவது மக்களே, இது மேட்ச் சுருப்புன்னு பாத்தீங்கன்னா மேட்சே ஒரு சுருப்பம் தான். இதுக்கு ஹைலைட்ஸ் போட்டாலே 4 நிமிஷம் தாண்டாது. அந்த மாதிரி ஒரு மேட்ச். பெருசா மூமெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரோஹித் சர்மா அவுட். அடுத்து மும்பைக்கு தாங்க ஃபுல் டேமேஜ் மேட்ச் ஃபுல்லா. பை தி வே ரோஹித் சர்மா டக்குன்றப்பதான் இது ஒரு ஸ்டார்ட் சொல்லணும். தெரிஞ்சிருச்சுல, ஸ்டார்ட் வேணாம். பிளேயர் வித் தி மோஸ்ட் டக் அவுட்ஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி 18 ஆமா. இஸ் ஈக்குவல் டு கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் தினேஷ் கார்த்திக் போல. செம்ம ரெக்கார்ட். ஐயோ சான்ஸே இல்ல. இதுல வந்து முன்னாடி காம்படிஷன்ல இருந்தாங்க, தினேஷ் கார்த்திக் ரோஹித் சர்மா மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்துட்டாரு. ஒரு மீம் ஒண்ணு பரத் ஷேர் பண்ணிருந்தாங்க குரூப்ல, 0 பாத்துக்க கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல காட்டுவாங்க. அண்ணன் ரோஹித் சர்மா போட்டோ வாங்க வச்சுட்டாருங்கடா. ஆனா பாருங்களா, கிரெடிட் டு தி கிரியேட்டருங்க. சமையான மீம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஓகே. இன்னுமே எனக்கு தெரிஞ்சு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து செகண்ட் மேட்ச்ல வந்து கூப்பிட்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பா. சேஞ்சஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 மேட்சுக்குலாம் சேஞ்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும் மும்பை டீம்ல. அதுல வந்து ஸ்குவாட் செட் ஆயிடுச்சுன்னா அப்படியே அந்த ஸ்குவாட் வச்சு மெயின்டைன் பண்ணி ஆடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கு யார் குஜராத் கூட தானே 28 குஜராத் கூட அகமதாபாத்லயே நடக்குது. சொல்லி ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் திலக் வர்மா. அவர் வந்து இன்னைக்கு பெருசா வந்து ரன் அடிக்கல. ஆனா வந்து எப்ப பார்த்தாலுமே பட்டால்னு பேட்ல உழுந்துகிட்டே இருக்கு. என்னதான் வச்சிருக்காருன்னு தெரியல பேட்ல. செம்மையா திலக் வர்மா. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டா ஹிட்டிங் கேப்பபிலிட்டி, பினிஷிங்
ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயரை நான் வந்து பார்த்ததே இல்லை. இப்பதான் வந்து பாக்குறேன். நான் இன்னைக்கு பெருசா அவரை வந்து அடிச்சு ஜெயிச்சு எல்லாம் கொடுக்கல வந்து. ஆனா வந்து பயங்கரமா ஆடினார் திலக் சூப்பரா ஆடினார். இன்சைட் அவுட் ஷாட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அந்த ஒரு குட்டி ரைனா மாதிரியே இருக்குப்பா. இந்த டிராகன் குட்டி டிராகன் வந்து டிராகன் கூட ஃபேமஸ் ஆன மாதிரி அவர் உண்மையிலே திலக் வர்மா. இதுல காமெடி என்னன்னா விக்னேஷ் புத்திர வந்து லைக் ட்ரையல்ஸ் கூப்பிட்டப்போ வந்து நம்மந்தீருக்கு போட விட்டு நம்மந்தீரை போல்ட் ஆக்குனாருன்னு சொல்லிட்டு விக்னேஷ் புத்திர டீமுக்குள்ள எடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன், நம்மந்தீரே டீம் விட்டு எடுக்கட்டுறேன். போற வர விக்னேஷ் புத்தூர் கிட்ட எல்லாம் வந்து ஸ்டேட் டீம் கூட இல்ல, அவரு கூட போல்ட் ஆயிட்டு இப்ப வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. நல்ல போலர், நல்ல பிக் தான், ஓகேடா. நம்மந்தீரை தூக்குடா, ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. 12 பால் 18 அடிச்சாரு. அவர்தான் எனக்கு என்ன சொல்றேன், நான் வந்து ஒரு மேட்ச் வின்னிங் நாக் கூட வேணாம்ப்பா. நீ மேட்ச் வந்து ஓரளவுக்கு ஒரு நாக்காச்சு ஒரு நல்ல நாக்கா ஆடி இருக்காரா நம்மந்தீர் அப்படின்றதுதான். ஓகே, பட் நான் எப்படி பாக்குறேன்னா அவரோட நேச்சுரல் பொசிஷன் அது கிடையாது. அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்டர். நீ இப்போ இந்த சீரிஸ் செரி பஞ்சாப்ல கூட பார்த்தனா ஒரு டாப் ஆர்டர்ல ஓப்பனிங் ஆடி இருக்காரு, 1 டவுன் ஆடி இருக்காரு, 2 டவுன் ஆடி இருக்காரு. ஓகேங்களா, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் இல்லன்னு சொல்ல. இன்னைக்கு பெருசா பிரகாசிக்கு இல்ல. அதை வச்சு நம்ம இன்னைக்கு மேட்ச் வச்சு நம்ம பேசணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ஆனா நம்மந்தீர் எதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ரோல் டிஃபைனா கொடுக்க முடியலன்னா அப்ப நம்மந்தீர் எதுக்கு ஆட வைக்கிறீங்க? அது நான் ஒத்துக்கிறேன். ரோல் டிஃபைனா கொடுக்க முடியலன்னா கொடுக்க கூடாது, அது கரெக்ட் தான். நீங்க ஒரு பிளேயரை எடுக்கணுமே எடுத்து. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நம்மந்தீரை உட்கார வச்சுட்டு நீங்க வந்து ஹார்திக் பாண்டியா கூட்டு வரலாம் அப்படின்னா. சூப்பர். இது நான் ஒத்துப்பேன்டா பக்கா. ஆக்சுவலி மூலையில இருக்கிற ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா நீ பேசியிருக்க. நல்லா சூப்பர், கரெக்ட் தான் தம்பி. நம்மந்தீர் பேட்டர் கிடையாதுப்பா, இஸ் ஆல்ரவுண்டர். அது ஸ்பின்னிங் பிட்ச். நான் தான் சொன்னேன், கிரவுண்ட் பாய் கூப்பிட்டு அவன் போலிங் ஸ்பின் ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட ஸ்பின் பவுலர் கெட் ஹிம் டு தி ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடி இறங்கி இருப்பாங்க. இன்னைக்கு அதான் உங்களுக்கு அடுத்து குஜராத் கூட, எங்களுக்கு வந்து பெங்களூர் கூட பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு. அதுதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சிஎஸ்கே மும்பை ஓகே, ஆனா சிஎஸ்கே ஆர்சிபின்றது ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லாவா இருக்கும், ஃபன். ஏன்னா அது ஒரு ரிவெஞ்ச். அந்த ரிவெஞ்சை பாக்குறதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி கிட்ட இருந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டிஃபரெண்ட் டீமா தெரியுது எனக்கு. ஆர்சிபி மாதிரியே தெரியல, இத்தனை வருஷம் நான் பார்த்த ஆர்சிபி மாதிரியே இல்ல அந்த டீம். அது வந்து டிஃபரெண்டா இருக்கு. அந்த டீம் நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. கேப்டன்சியுமே நல்லா பண்றாருங்க ரஜித் பண்டியா. அந்த ஒரு பாயிண்ட் நான் ஒத்துப்பேன். ரஜத் பண்டியா கேப்டன்சி சூப்பரா இருந்துச்சு. இந்த வாட்டி சிஎஸ்கே ஆர்சிபி வந்து லைக் ஒன் சைடட் மேட்ச் எல்லாம் இருக்காது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இருக்கிற மாதிரி. இந்த வாட்டி வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் எதிர்பார்க்கலாம்ன்றது. ஓகே, எனக்கு ஆர்சிபி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் டிசைட் பண்ண கூடாது தான். பட் இருந்தாலும் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்க ஊர்ல போயிட்டு, அதுவும் இந்த ஆர்சிபி பவுலிங்லாம் எக்கச்சக்க ட்ரால் இருந்துச்சு. சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் 11 ஓவர் 130 ரன் கன்சிட் பண்ணாங்க. ஆனா அந்த கம்பேக் இருக்கு பாருங்க, கடைசி 9 ஓவர் அந்த கேப்டன்சி ஹரிஸ் சொன்ன மாதிரி ரஜத் பண்டிடருக்கு அந்த சூப்பரா பவுலிங் சேஞ்சஸ் கொடுத்து அந்த ஒரு ஓவர் சுயாஷ் சர்மாக்கு வச்சுட்டே இருந்தாரு கடைசி வரைக்கும். ஆண்ட்ரே ரசலுக்காக நான் போடுவேன் அப்படின்ட்டு அந்த கரெக்டா ஆண்ட்ரே ரசல் வந்த உடனே சுயாஷ் சர்மா கொடுத்தாரு, விக்கெட் எடுத்தாரு. ஆக்சுவலி அங்க இருந்த பவுலர்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய நேம்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாம் வந்து சுமாரான பவுலர் தான். ஓகே, நல்ல டீசென்டான பவுலர்ஸ் தான். அதை கரெக்டா யூஸ் பண்ணி அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் டீம் ஜெயிச்சுது. இந்த மாதிரி ஒரு டீம் வந்து சுமாரான பிளேயர்ஸ் வச்சு சூப்பரா அதை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா விளையாடிட்டு இருக்காங்கன்னா அந்த டீம் வந்து நல்லா வரும், பிளே ஆஃப்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, பாப்போம். அகைன் ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு நான் டிசைட் பண்ண சொல்லக்கூடாது, ஆனா சம்திங் இஸ் டிஃபரண்ட் தெரிஞ்சது. அந்த ஒரு பிரகாசிக்கிற சில விஷயங்கள் தெரிஞ்சது. வருஷம் பார்க்காத ஆர்சிபில பார்க்காத சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு. ஆர்சிபிக்கு மிடில் ஆர்டர், ஆர்சிபிக்கு பவுலிங் இதெல்லாம் எங்க பாருச்சு, அதான் முடிச்சு விட்டாங்க. டாப் அதான் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஆனா மிடில் ஆர்டர் நல்லா இருக்குன்ற ஜிதேஷ் சர்மா வரைக்குமே ஒரு நல்ல மிடில் ஆர்டர் இருக்கு. அதுக்கப்புறம் லோயர் ஆர்டர்ல டிம் டேவிட் ஃபினிஷ் பண்ற அளவுக்கு சூப்பரா இருக்கு மிடில் ஆர்டர். சமஸ்டேபிளா இருக்கு. கண்டிப்பா ஆன் பேப்பர் சூப்பரா இருக்கு. அது எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்றத பார்க்கலாம். பட் நீ சொன்ன மாதிரி பவுலிங் தான் ஒரு வீக்னஸ்னு தோணிட்டு இருந்துச்சு. பட் பவுலிங் நல்லா போட்டாங்க. பார்ப்போம் சென்னையில எப்படி போடுவாங்க. அந்த ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, 3-4 ஸ்பின்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஜேக்கப் பெத்தல் ஆடுவாரா, எல்லாமே நம்ம பார்ப்போம். பட் அகைன் கைஸ், உங்களுக்கு இந்த மேட்ச் ப்ரிவியூ கொஞ்சம் கஷ்டம். இன்னைக்கு போட்ட மாதிரி உங்களுக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபிக்கு அந்த மாதிரி வீடியோ வேணும், ஒரு ஐகானிக் மேட்சஸ் எங்களோட மெமரிஸ் நாங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க, அதை நாங்க கண்டிப்பா பண்றோம். ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நீங்க சிஎஸ்கே மும்பை ஆர்சிபி பத்தி மட்டுமே கொஞ்சம் வெயிட்டேஜ் தராதீங்க அப்படின்ட்டு. நாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு வெயிட்டேஜ் தரணும்னு இல்ல, பட் நான் சிஎஸ்கே ஒரு மும்பை ஃபேன் அப்படின்றதுனால இந்த மேட்சஸ் கொஞ்சம் கவர் பண்றோம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எங்களுக்கு வந்து கொஞ்சம் growth தேவைன்றப்போ மெயினான டாபிக்ஸ் நிறைய பேசுவோம். அதை தாண்டி நாங்க வந்து இந்த அன்கேப் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டு பி நோட் பிளேயர்ஸ் அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இருக்கும், எல்லாமே கவர் பண்றோம் வீக்லி பீடியால. சோ எல்லாமே ஒரு மிக்சரா தான் இருக்கும். அதையும் தாண்டி வேணும் தான். நாங்க கண்டிப்பா நியூட்ரல் அப்படின்ற பட்சத்துல சிஎஸ்கே பத்தி பேசவே மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. நாங்க இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தருவோம், மீதி டீம்ஸ்க்கும் மீதி கண்ட்ரீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இருக்கும். அதனால ஜட்ஜ் பண்ணிடாதீங்க அவ்வளவு சீக்கிரம் எங்களை. அண்ட் ஒன்ஸ் அகெயின் டு எண்ட் த வீடியோ, கிரெடிட்ஸ் டு சிஎஸ்கே ஃபார் டேக்கிங் நூர் அகமது. நான் இப்பவும் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தப்பே சொன்னேன், 10 கோடிலாம் ஸ்டீல் நூர் அகமது இஸ் த ஒன் ஃபார் த ஃபியூச்சர். அடுத்த 4 இயர்ஸ் கண்டிப்பா ஆட போறோம் சிஎஸ்கேக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த இப்பவே சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆஃப்டர் 4 இயர்ஸ் மெகா ஆப்ஷன்லயுமே ரிட்டர்ன் பண்ணுவாங்க சிஎஸ்கே. இந்த ஒரு மேட்சை வச்சு டிசைட் பண்றேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க.
அவருக்கு இருக்கிற கேலிபருக்கு அவர் போடுற அந்த லெக் ஸ்பின் அந்த யாருமே பிக்கே பண்ணல. சிஎஸ்கேக்கு ஒரு பிளேயரை பிடிச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஆயுசுக்கும் அந்த பிளேயர் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பிளேயர் ரிட்டையர் ஆனா கூட கோச்சா வந்து விளையாட வைப்பாங்க. அண்ட் இஸ் 20 இயர்ஸ் யங். ஸோ இன்னொரு 15 இயர்ஸ் கூட ஆடலாம் போல ஒரு சிஎஸ்கேக்கு. பட் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ எஸ் டு எந்த வீடியோ மச்சான் நீங்க முடிச்சு விடுவோம் ஸ்டைல்ல. உங்களை நாங்க முடிச்சு விட்டா மாதிரி. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி திரும்ப எம்ஐ மேட்ச் டிஃபீட்லாம் நான் பேச வர மாட்டேன்னு அந்த நம்பிக்கையில இருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு கிரிக்கெட் அப்டேட்ஸ்லாம் ரெகுலரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணோம். வீக்லி பிரியான்ற எபிசோட்ல வந்து வீக்லி அப்டேட்ஸ்லாம் நாங்க போட்டுட்டு இருக்கோம். ஐகானிக் மேட்சஸ் ஐபிஎல் எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் பாக்குறதுக்கு கிரிக்கெட் டைமண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.